எங்க இந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பிடிச்சு போறதுனால அவங்க அப்பாவை வேணாம்னு சொல்லி உதறிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. இப்ப இவங்களும் தப்பிச்சு ஆந்திராக்கு போனதுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட பழகி அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட லைஃப் புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பா எப்படியாச்சும் இந்த பொண்ணை கொலை பண்ணி ஆகணும், அதே மாதிரி அந்த பையனையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் கூடயும் இறந்ததா சொல்லிருப்பாரு. ஆனா இவர் மட்டும் அங்க கூடிய ஒரு சிலர் மட்டும் தூக்கிட்டு அந்த பசங்க எங்க இருக்காங்க அப்படின்றதையும் தேட ஆரம்பிப்பாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதே மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பிரெக்னென்டாவும் ஆயிரா. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கூட்டி வச்சு அந்த பொண்ணுக்காக வளர்க்காப்பும் பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் எடுத்துக்கிறதுனால எப்படியாச்சும் தன்னோட அம்மாவை பார்க்கணுமே சொல்லி யோசிக்கிறா. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் மீன் எதுக்கும் கவலைப்படாத, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இல்லையா, உங்க அப்பா கொஞ்சமாச்சுன்னா மனசு மாறி இருப்பாரு, நம்ம வேணா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணுமே நம்ம போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி பேசிடுறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகக்கூடிய கணக்கு பிள்ளைக்கும் கால் பண்றாங்க. இப்ப அவருமே இந்த பொண்ணோட வயசு கேட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கியாமா, உன்னோட அப்பா இறந்துட்டதா சொல்லி எங்க எல்லாருமே உனக்கு திதி கொடுக்க வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவளுக்குமே ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரி அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா உன்னோட நினைப்பிலே படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப இவங்க பேசிட்டு இருந்த இந்த விஷயத்தையும் அவங்க அப்பாவுமே பாத்துறாரு. என் பொண்ணு எங்க இருக்கான்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு அவரும் சொல்ல உடனே அந்த கணக்கு பிள்ளையை மேல வந்து கீழே தள்ளி விட்டுறாரு. இப்ப இந்த பொண்ணோட அப்பாவுமே அந்த பசங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அடியாளங்களையுமே கூட்டிட்டு அந்த இடத்துக்குமே போறாங்க. இந்த பையனை பார்த்த உடனே அடியாளங்க எல்லாருமே அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க இந்த பொண்ணுக்கு 9 மாசம்ன்றதுனால இப்ப பிரசவ வலியுமே எடுக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப போற வழியில அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் போன் எடுக்கிறதாவே இல்ல. இவங்களுமே இங்க இந்த பையனை துரத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க இருந்து அந்த வீட்டுக்குமே போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே இந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான், தெரியாதனமா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா, இப்ப நான் அவளை கூட்டிட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன், அந்த பசங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு இப்பதான் பிரெக்னன்சி வலி வந்திருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இவங்களுமே ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்ப ஒரு வழியா அந்த பொண்ணுக்குமே நல்லபடியா குழந்தை பிறந்து போது இப்ப அவங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தையை பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரமே அவங்க அப்பாவுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க அப்பா பார்த்த உடனே வெளியே ஓடி வந்துறாங்க குழந்தையை தூக்கிட்டு. இப்படி ஓடி வந்தவங்களும் அடியாட்களை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே ஒரு பையன் விடறான்னு சொல்லி வரும்போது அந்த குழந்தை அழறது சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கே மனசு மாறி போகுது. இப்ப அவங்களும் அங்க தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணை பார்த்த உடனே வெட்டணும்னு சொல்லி வராரு. அந்த நேரம் அந்த பொண்ணுமே அவங்க அப்பாவை தள்ளிவிட அந்த நேரம் அவருக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப இந்த பொண்ணுமே தன்னோட அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அப்பாவையும் கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. இப்ப அந்த பொண்ணு தான் அவங்க அப்பாவுக்கு ரத்தமும் கொடுக்குறாங்க. இப்ப மறுநாள் இந்த பொண்ணோட அப்பாவுமே எழுந்து பாக்குறாரு. என் பொண்ணு கொன்னீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவனுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க தான் உங்களை காப்பாத்திருக்காங்க, நீங்க இவ்வளவு தூரம் உயிரோடு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே அவங்க தான், உங்களோட ஜாதி விதியை தூக்கி போட்டு முதல்ல அவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்க பழகுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே சொல்ல இதை கேட்கற இவனுக்குமே மனசு மாறி போகுது. சரின்னு சொல்லி ஒரு வழியா தன்னோட பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்குமே போறாங்க. ஆனா அங்க அவங்க இல்ல. இப்ப அங்க இருக்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிட்டாங்க. எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது இப்ப அவருமே நான் உண்மையா தெரிஞ்சுட்டேன், என் பொண்ணு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கால் விடுறாரு. இப்ப அவங்களுமே அவங்க அப்பா அங்க வந்திருக்க விஷயத்தை அந்த பொண்ணுகிட்டயுமே சொல்றாங்க. அந்த பொண்ணுமே சரி என்னோட அப்பா மனசு தெரிஞ்சுட்டாரு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம், நாங்க இருக்க இடத்தையும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெடியா இருப்பாங்க. இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கா. அன்னைக்கு மழை பெய்யுற சமயமா இருக்குது. மழை பெஞ்சதுனால அந்த வீடுமே இடிஞ்சு விழுந்து போகுது. அவங்க அப்பாவுமே அந்த பொண்ணு சந்தோஷமா பார்க்கலாம்னு சொல்லி வராரு. ஆனா அந்த இடத்துல அந்த வீடு இடிஞ்சு போய் விழுந்துக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே மனசு கஷ்டமாய் போகுது. இப்ப எல்லாருமே இறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை மட்டும் அழற சத்தம் கேக்குது. அவங்க தாத்தாவுமே அந்த குழந்தையை தூக்கிறாரு. இவனை கண்டிப்பா நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி ஒரு ஃபீலிங்கோடவே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.